பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அது தூய்மையும் குற்றமற்றதும் மாசற்ற ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை தான் குறிக்கிறது. ஆனால் பக்தி என்பது எந்த மதத்திலும் பக்தி உள்ளவர்கள் உண்டு, ஆகவே அவங்க எல்லாம் பக்தியா இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட முடியாது. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது குற்றமும் தூய்மையும் பாவமற்ற அந்த கரைதிரையற்ற நிலைமையை தான் அது குறிக்கிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே மனுஷன் பாவமுள்ள சுவாபம் உள்ளவன். ஆனால் மறுபக்கத்தில் நாம் பார்க்கிறோம், தேவாதி தேவன் முற்றிலும் பூர்ணமாய் பரிசுத்தம் உள்ளவர். எப்படி இந்த பாவமுள்ள ஒரு மனிதன் இந்த பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும்? அதற்கு ஒரே ஒரு வழி என்னென்றால் பரிசுத்தம் தான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா.